ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்தபடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை நம்ம எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயங்கள்லையும் மாற்றிக்கிறோம், மாற்றலை அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ஒரு விஷயங்களில் சரியான ஒரு பங்களிப்பு இருந்துச்சுனாலே போதும். அதுவே நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எப்போதுமே நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்களில் வேணுங்கிறத நம்ம நம்பி ஒருத்தரை செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் நம்மளால் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு புரியாமல் இல்லை, புரியாமல் ஒரு சில விஷயங்களில் நம்ம நடந்துக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக இந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு சில நம்பிக்கையை வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் ஆனால் எனக்கு என்ன பெர்ஃபெக்டாக அமையணுமோ அதை நான் சொல்லிடுறேன், பண்ணிடுறேன். ஒரு சில விஷயங்களில் நமக்கு யாரையும் எந்த விதத்துலேயும் ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. கவலைப்படுறதுனால எல்லா விஷயங்களும் சரியா தவறா அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லை. ஒரு சில விஷயங்களில் சரியில்லாத விஷயங்களை நம்ம தான் ஒரு கவனிக்கிறதுக்கான இதை நம்ம தான் பண்ணணும், செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யாருக்கும் நம்ம ஒரு சில குறைகளை நம்ம காட்டிக்கக்கூடாது. குறைகளை காட்டி நம்ம அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. வேறு விஷயத்துக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம பக்குவப்பட்டுக்கிட்டு இல்லை பொறுமையாக நம்ம ஒரு சில விஷயங்களை இருந்தோம்னா தான் நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கும், சரியில்லாமல் இருக்காது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எதுக்குமே நம்ம ஒரு சில விஷயங்களில் சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாரையும் எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் கடந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். நம்மளுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்களே எப்போதுமே ஒரு கடந்து நம்ம வாழ்க்கையை போகிறது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கிறது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்கள, ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும், பண்ணோம். நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள் நம்மளே ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிறதுக்கான டைமுங்கிறது நம்மளே மாற்றிக்கணுங்கிறது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எப்போதுமே ஒருத்தரை நம்ம வேணும் வேண்டான்னு நம்ம நினைக்கிறோம், நினைக்கல அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வேணுங்கிறத தான் நான் பொறுமையாக ஒரு ஒரு சில நேரங்களில் இது பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அது புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எப்போதுமே எல்லா விஷயங்கள்லையுமே பொறுமையை நம்ம கைவிட்டுறக்கூடாது. பொறுமையாக நம்ம இருக்கிறது என்றைக்குமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி விடுங்க. நம்ம அதுக்காக யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் நம்ம இப்போ ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கரெக்டு தான். நம்ம யாருக்கும் இப்போ உள்ள விஷயங்களில் எதையும் பேசிக்கிட்டு புரிய வச்சுக்க முடியாது. புரிகிற விஷயங்கள் புரியட்டும், புரிய முடியாத விஷயங்களை நீங்களே இது பண்ணிக்கங்க அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் அதெல்லாம் ஒரு சில நேரங்களில் எல்லாமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் சரியில்லாமல் ஒரு யோசிக்கிற தன்மையாக இருக்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு புரியாத விஷயமாக தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு இல்லைங்கள, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாற்றிக்கிறதுக்கான இதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி